ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹெனா கேலரி. இன்றைக்கி வந்து நாங்கள் ஹெனா வைன்ஸ் அண்ட் லீவ்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து சிம்பிள் ஹெனா வைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சிம்பிள் ஹெனா வைன் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு சின்ன ஒரு லீவ் ஒன்று தான் தேவைப்படுது. இந்த மாதிரி எங்களுக்கு அந்த லீவை போட்டு குறையலும் சின்ன ஒரு லைன் ஒன்று போட்டு கொஞ்சம் கையில் ப்ரெஷர் கொஞ்சம் கூட்டிக்கொண்டே வந்துட்டு அப்புறம் முடிகிற டைமில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குறைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு லீவ் ஒன்று போட்டு குறையலும். அதுக்கு வந்து நான் இப்போ ஹெனா வைனை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இதை வரைஞ்சிக்கொண்டு இதுக்கு 2 பக்கத்தாலையும் எங்களுக்கு இந்த சிம்பிள் ஹெனா லீவை வந்து போட்டுக்கொண்டு போனால் வந்து எங்களுக்கு சிம்பிளான ஹெனா வைன் ஒன்று போட்டுக்கறையிலும். நாங்கள் டியர் ட்ராப் வைன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். டியர் ட்ராப் வைன் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு டியர் ட்ராப் தான் தேவைப்படுது. டியர் ட்ராப் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் கூடியாக போட்டு ஒரு டாட் ஒன்று வச்சுட்டு முள்ள இப்படி கீழேக்கு ப்ரெஷர் கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா எங்களுக்கு ஒரு டியர் ட்ராப் ஒன்று போட்டுக்கறையிலும். இது மாதிரி டியர் ட்ராப் எங்களுக்கு 4 பக்கத்துக்கும் நாங்கள் போட ப்ராக்டிஸ் ஆகிற மட்டுக்கு எங்களுக்கு வந்து அழகான டியர் ட்ராப் வைன் ஒன்று வரைஞ்சிக்கறையிலும். இதுக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு வரைஞ்ச மாதிரியே ஒரு லைன் ஒன்று வரைஞ்சி கொண்டுட்டு அதுக்கு மேலால் டியர் ட்ராப்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் போட்ட மாதிரியே போட்டுக்கொண்டு போனால் எங்களுக்கு வந்து டியர் ட்ராப் வைன் வந்து போட்டுக்கறையிலும். வந்து நாங்கள் இப்படி வேவி வைன்ஸ் போடுறேன்னு பார்ப்போம். வேவி வைன்ஸ் போடுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே பழைய மாதிரி ஒரு லீவ் ஒன்று இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு லீவ் ஒன்று நாங்கள் அதுவும் 2 சைடுக்கும் பழவினால் நல்ல இந்த மாதிரி 2 சைடுக்கு போட்டு பழவினால் எங்களுக்கு ஈஸியாக வந்து வேவி வைன் போடக்குள்ளே போட்டு போவேன். வேவி வைனுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி நேராக ஒரு லைன் போடுறதில்ல, இந்த மாதிரி வேவியாக ஒரு வைன் ஒன்று போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை நான் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கோறேன் கொஞ்சம் அழகாக விளங்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கர்வ் நடுவுலையும் லீவ் வந்து போட்டுக்கொண்டு போனோம்னா எங்களுக்கு வேவி வைன் வந்து பார்த்துக்குறையிலும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இப்படி நெகட்டிவ் வைன் போடுறேன்னு பார்ப்போம். நெகட்டிவ் வைன் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சிம்பிளான லீவ் தான் வேணும். அதை வந்து நான் எங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கறையிலும். இப்போ வந்து நெகட்டிவ் வைன் போடுறதுக்கு நான் ஒரு 2 லைன் வரைஞ்சிக்கோறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கர்வியாக. அதுக்கப்புறம் அது ரவுண்டுக்கு 2 பக்கத்துக்கும் இந்த மாதிரி இந்த ஹெனா லீவ் வந்து வரைஞ்சிட்டு அப்புறம் அது ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணுறேன் கொஞ்சம் அழகாக தெரியறதுக்காக. அப்படி எங்களுக்கு வரைஞ்சோடனே எங்களுக்கு வந்து நெகட்டிவ் வைன் பார்த்து குறையலும். இந்த மாதிரி எங்களுக்கு நெகட்டிவ் வைன்ஸ் வந்து ஹெனா டிசைனில் போட்டு குறையலும்.